தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். 12 சீஷர்களை ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டார். அந்த 12 சீஷர்களை கொண்டு அவர் உலகத்தை அசைத்தார். அவர் செய்ய முடியாததை அந்த 12 பேர் செய்தாங்க. ஒருவரால் எவ்வளவு முடியுமோ அவர் பலத்துக்கு மிஞ்சி 3.5 வருஷம் ஊழியர் செய்து யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை மனுக்குலத்திற்காக செய்து அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 12 சீஷர்களையும் ஒருத்தன் போயிட்டான். 11 பேர் இருந்தாங்க. அவர்களை காத்திருக்க சொல்லி 12வது ஒரு சீஷன் மத்தியாவை தெரிந்தெடுத்து அவர்களெல்லாம் போய் மேல் வீட்டில் காத்திருக்க சொல்லி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வைத்து அவர் திரும்ப வருவேன்னு போயிருக்கிறார். இந்த 12 பேர் தான் உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள். அன்றைய உலகத்தில் இந்த 12 பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து விட்டார்கள், தியாகம் செய்தார்கள். 70 சீஷர்கள்லாம் இருந்தாங்க, பெயர் சொல்லப்படலை. நிறைய சீஷர்கள் அதுக்கு பின் நாட்களில் வந்தாங்க. சிலருடைய பெயர்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது, அநேகர் பெயர் இல்லை. பெயர் இல்லாதனால அவங்கெல்லாம் ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. நிறைய காரியங்களை கர்த்தருக்காக செய்திருக்கிறாங்க. எது தேவையோ அதை மட்டும் ஆவியானவர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவையானதை பைபிளில் என்ன செஞ்சிருக்கார்? எழுதி கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலருடைய நாமங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா. இப்படி 12 பேருடைய பெயர்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. நேற்று பிலீவர்ஸ் பைபிள் ஸ்கூலில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் உள்ள அந்த 400 வருஷ இடைவெளியில் பொலிட்டிக்கலாக அரசியலில் என்ன நடந்துச்சு, தேவனுடைய ஜனங்கள் நடுவில் என்ன நடந்தது, இதை ஓரளவு நேற்று கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நேற்று உள்ளது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து ஸ்தோத்திரம். அந்த 400 ஆண்டுகள்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. மல்கியாவிலிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் 400 வருஷம். இந்த 400 வருஷத்தில் கர்த்தர் பேசவே இல்லை. அப்போ இந்த 400 வருஷம் என்ன நடந்து அந்த நாட்களில் தான் த கிரேட் அலெக்சாண்டர் இவங்க காலம்லாம் அதில் தான் வருது. நீங்கள் வரலாறையும் ஸ்தோத்திரம் வேதத்தையும் இணைத்து படிக்கும்போது இதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதெல்லாம் நேற்று கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா கற்றுக்கொள்ள வந்தவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12 சீஷர்களில் ஒருவன் அந்திரேயா. இன்றைக்கு அவனை குறித்து தான் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இந்த அந்திரேயா பேதுருவை மாதிரி பிரபலமான நபர் இல்லை. ஸ்தோத்திரம். பேதுருவை போல ஒரு பிரபலமான நபர் அல்ல. ஆனால் ஆண்டவருக்காக நிறைய ஊழியம் செய்திருக்கிறார். நீங்கள் பிரபலமானவங்க தான் நல்லா செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. பெயரே வெளியே தெரியாத ஆட்கள் கூட கர்த்தருக்காக பெரிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இன்னைக்கு நம்ம பெரிய ஊழியங்கள்னு எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் என்ன இருக்குதுன்னு அப்படி தான் யோசிப்போம். ஆனால் அதெல்லாம் விட நிறைய ஊழியங்களை செய்கிற பெயர் தெரியாத தங்களை மறைத்து அப்படியும் ஆண்டவர் நடத்துகிறார். சிலர் ஊழியங்கள் சில சபைகள் பார்க்குறோம் பிரபலமாக ஆண்டவர் கொண்டு வர்றாரு, அதுக்காக தோத்திரம் பண்ணணும். சில ஊழியங்கள் பிகைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கும், திரைக்கு பின்னால் இருக்கும். திரைக்கு முன்னால் இருந்தால் தான் ஊழியம் இல்லை, திரைக்கு பின்னால் இருக்கிறதும் ஊழியம். திரைக்கு முன்பாக கர்த்தருக்காக செய்வதும் ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம் நீங்கள் புதிய சத்தியங்களை ஆவியானவர் உங்களோட பேசுவார். இந்த சீஷர்களில் அந்திரேயா என்பவன் ஆண்டவரை உறுதியாக பின்பற்றினவன். ஆண்ட்ரூ, அந்திரேயா அப்படின்னா தைரியமானவன் அப்படின்னு அர்த்தம்.
வலிமையானவன். ஸ்தோத்திரம். வலிமையானவன், இப்படி சில அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் அவனை தம்முடைய ஊழியத்திற்காக வேறு பிரித்து அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவன் முதலாவது யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருக்கிறான். யோவான் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் 1:40 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அப்போ ஒரு ஆள் யார்? அந்திரேயா. யோவான் ஸ்நானகனுக்கு பின்னால இவர் தான் சீஷனாக இருந்து போயிட்டுருக்கிறார். யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிற வரைக்கும் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்திலே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். இவனை குறித்து சில காரியங்களை, ஒரு 5 குறிப்புகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். முதலாவதாக, இந்த வசனத்திலே நாம் வாசித்தது போல யோவானுடைய சீஷன். அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கும்போது இந்த யோவான் ஸ்நானகன், ஸ்தோத்திரம், இயேசுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். 34ஆம் வசனம், யோவான் 1:34, 35, 36, 37 வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது, யார் 2 பேர்? 40ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று யாரு? அந்திரேயா. அப்போ 2 பேர் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை யோவான் ஸ்நானகன் கண்டு, அவன் கண்டுனா யாரு? யோவான் ஸ்நானகன் கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். 37ஆம் வசனம், அவன் அப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவை அடையாளப்படுத்துகிற ஊழியம் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம். இயேசுவுக்கு நேராக ஜனங்களை திருப்புகிற ஊழியம் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம். இந்த யோவான் ஸ்நானகன் சொன்னதை கேட்டு இந்த அந்திரேயா அந்த நேரம் முதல் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். ரொம்ப முக்கியமானது அதான். ஸ்தோத்திரம். இயேசுவண்டை அவன் நெருக்கமாயிட்டான். இயேசுவை பின்பற்றி போகிறான். யோவான் ஸ்நானகன் சீசன் இப்பொழுது இயேசுவின் சீசனாக மாறிவிட்டான். முதலாவது, எதிர்கால பயணத்தை தீர்மானிக்கிறான். எதிர்கால பயணத்தை தீர்மானிக்கிறான். உங்கள் லைஃப்பில் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் என்ன தீர்மானித்தான்? இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரோடு தான் என்னுடைய பயணம் இருக்க போகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் 1:29, பாவத்தை சுமந்து தீர்க்க சிலுவைக்கு போகிற தேவாட்டுக்குட்டி இவர்தான் என்பதை யோவான் ஸ்நானகன் அடையாளப்படுத்திய போதும், இவர் பின்னால போனா கொஞ்ச காலம்தான், அவர் சிலுவைக்கு போவார் என்பதை தீர்க்க தரிசனமாக யோவான் ஸ்நானகன் முன்னறிவித்த போதும், என் வாழ்க்கை இவரோடு தான், செத்தாலும் சரி இயேசுவோடு தான் என்று அந்திரேயா தீர்மானிக்கிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் எல்லாம் அவர் கூட போனால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும், தேவைகள் சந்திக்கப்படும், நல்ல சந்தோஷமாக வாழலாம் என்று ஒரு அழைப்பை கொடுக்கவில்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிய அவன் சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆடு ஒரு நாள் இந்த ஆட்டுக்குட்டி பலியாக போகிறது. நம்முடைய பாவத்துக்காக இந்த ஆட்டுக்குட்டி பலியாக போகிறது என்பதை யோவான் ஸ்நானகன் முன்னறிவிக்கிறான். இப்படி ஒரு அழைப்ப, ஒரு ப்ராஃபஸியை சொன்ன போதும் தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று கண்டு கொண்டவுடன் தன்னுடைய பயணத்தை மாற்றி அமைக்கிறான்.
உங்கள் வாழ்க்கையில் சில பயணங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஆண்டவர் தான், அவர் பிரசன்னம் தான், அவர் சபை தான், அவர் ஊழியந்தான் அப்படின்னு நீங்கள் கண்டுகொண்டவுடன் உங்கள் வாழ்க்கையின் சில பயணங்களை மாற்றி அமைக்க, உங்கள் வாழ்க்கையின் ஸ்கெடியூலை சேஞ்ச் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்திரேயாவை போல எங்கள் எதிர்கால பயணத்தை தீர்மானிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஒரு அழைப்பை கொடுக்கல, தேவாட்டுக்குட்டி, அவ்வளவுதான். அவர் பின்னால போறான். உங்க வாழ்க்கையில இனி இவரோடு தான், வாழ்ந்தாலும் உம்மோடு தான். அந்த நிலைக்கு வரணும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கைகளை முடிந்தா உயர்த்தி ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஒரு தீர்மானத்தோடு, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். எஸ், உம்மை தானே நேசிக்கிறேன். அந்திரேயாவை போல மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா, உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, உம்மை போல என்னை மாற்றுமையா. ஷகந்தரமா நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, ஆத்ம பாரத்தை தாரும் என்று கேட்போம். ஆத்ம பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தால் எனக்காகவே ஓடின காலங்கள் போதும், என் குடும்ப நலனுக்காக வாழ்ந்த காலங்கள் போதும். மிஞ்சிருக்கிற நாட்கள்ல ஆத்ம பாரத்தோடு இந்த சபையில் உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை தாரும். ஆத்ம பாரத்தை தாரும் ஐயா. தேவாட்டுக்குட்டி என்று கண்டவுடன் தன் பயணத்தை மாற்றி அந்திரேயாவை போல ஆத்ம பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். Yes Lord. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நாளும் இயேசுவுக்கா. தேவாட்டுக்குட்டி என்று கண்டவுடன் இவரோட வாழ்ந்தா எல்லாம் கிடைக்குமா, நம்ம ஃப்ரீயா இருக்கலாமா, அதெல்லாம் யோசிக்கல. அவர்தான் மேசியா என்று கண்டவுடன் நம்மை மீட்கிற மீட்பர் என்று அவன் கண்டு கொண்டான். தேவாட்டுக்குட்டி தானே சொன்னான் பாஸ்டர், எப்படி இவர் மேசியா, இவர் தான் சிலுவையில் மரிக்க போறாருன்னு எப்படி அந்திரேயாவுக்கு வெளிப்பாடு கிடைச்சது? யோவான் 1:41 பாருங்க. அந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்தவுடன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோன் என்கிற பேதுருவை கண்டு, மேசியாவை கண்டோ
என்று சொன்னார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? மேசியாவை கண்டோம். பாருங்க, ஒரு ரெவலேஷன். ஆண்டவரை பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தை இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை அந்திரேயாவுக்கு கொண்டு வந்தது. தேவனுடைய வார்த்தைகள், பிரசங்கங்கள், தேவனுடைய வசனங்கள் இயேசுவை குறித்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொண்டு வருகிறது. இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை உங்களுக்கு தருகிறது. அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் அந்திரேயா இயேசுவோடு இணைந்து கொள்ளுகிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க சபையோட இணைஞ்சு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். தேவ ஊழியரோடு நிற்பதற்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். தேவ ஜனங்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரெவலேஷனை தருவாராக, ஒரு வெளிப்பாட்டை தருவாராக, ஒரு வெளிப்பாட்டை தருவாராக. அவன் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற வெளிப்பாடு இல்லை. நீ பின்பற்றி போகிறவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அது மேசியா. அவர் மரிக்க போகிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் ஜீவனை கொடுக்கிறனால தான் நம்மெல்லாம் மீட்கப்பட போகிறோம். இயேசு மரித்ததுக்கு அப்புறம் பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்திரேயாவை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு வரல, இயேசுவை குறித்த வெளிப்பாடு வந்தது. இந்த ஆலயத்தில் இருக்கிற நீங்க ஒரு வேளை சொல்லலாம், என் ஃபியூச்சரை பத்தி ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு தெரியலையே. பிரச்சனை இல்லை, அவரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்தா போதும். அவர் பின்னால நீங்க நடக்கிறதுக்கு தீர்மானித்த போதும் உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அவரோட நடப்பதற்கு, டிராவல் பண்றதுக்கு அவன் தீர்மானம் எடுக்கிறான். அதான் முதலாவது குறிப்பு. எதிர்கால பயணத்தை தீர்மானிக்கிறான் அந்திரேயா. ஒரே ஒரு வார்த்தை தான், இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. பெரிய மெசேஜ் எல்லாம் கொடுக்கலங்க. இன்னைக்கு எத்தனை பிரசங்கத்தை ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். என்ன அவருக்காக சேவை செய்யறதுக்கு நம்மளை முழுசா ஒப்பு கொடுக்கலையே. எவ்வளவு வார்த்தைகள் ஆண்டவர் பேசுறார். இந்த 11வது நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு வேதனையோட உங்க நடுவில் அவருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்க எதிர்கால பயணத்தை தீர்மானிங்கள். எஞ்சிய நாட்கள் இயேசுவுக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எஞ்சிய காலம் இயேசுவுக்காக. யாரோ ஒருவருக்காக வாழ்ந்துட்டோம், யாரு பின்னாலேயோ போயிட்டோம், எதுக்காலமோ எங்க நேரத்தை செலவழிச்சிட்டோம். ஆண்டவரே, மீதம் இருக்கிற நாட்கள் உமக்காக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செலவழிக்க கிருபைகளை தாரும். எதிர்கால பயணத்தை அந்திரேயா தீர்மானிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க எதிர்கால பயணத்தை நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்றைக்கே தீர்மானிங்க. ஆண்டவரே, இந்த சபையில் ஒரு ஊழியத்தை நான் செய்யணும். ஆண்டவரே, தேவனுக்காக எழும்பணும். ஆண்டவரே, சோர்ந்து போகாதீங்க. பெரிய மெசேஜ் அவனுக்கு கொடுக்கலங்க. ஒரே ஒரு வேர்டு, ஒரே ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை, ஒன் வேர்டு தான். தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. பெரிய ரெவலேஷன் வேண்டாங்க. உங்க எஞ்சிய வாழ்நாள நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படியே ரன் பண்ண போறோமா? இப்படியே போயிட்டு போயிட்டு வந்து இது உங்களுக்கு எப்படி திருப்தி இல்லையே இந்த வாழ்க்கை? அந்திரேயா லைஃப் எப்போ முழுமை அடைந்தது என்றால், தேவாட்டுக்குட்டியை சந்தித்த போது அவன் வாழ்க்கை முழுமை அடைந்தது. இந்த பகல் காலத்தில் ஆண்டவரை நீங்கள் சந்திச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையை நீங்கள் பார்ப்பீர்கள். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களை சந்திக்கணும். ஆண்டவரே, எப்போ தீர்மானம் எடுக்கிறான்டா? இயேசுவை சந்தித்த போது தீர்மானம் எடுக்கிறான். அவரை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் அவரை விசிட் பண்ணுறீங்க, அவரோட பேசுகிறீங்க. பிரதர் சிஸ்டர், நீங்கள் அவரோட பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. எஞ்சிய நாட்கள் இயேசுவுக்காக, எஞ்சிய நாட்கள் இயேசுவுக்காக. ரெண்டாவதாக
முதலாவது எதிர்கால பயணத்தை தீர்மானிக்கிறான். ரெண்டாவது சரியான நபரிடத்தில் தன்னை ஒப்புவிக்கிறான். சரியான நபரிடத்தில் தன்னை ஒப்புவிக்கிறான். 38ஆம் வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள்? அந்திரேயாவே, என்னப்பா என் பின்னால் வர்ற, என்ன விஷயம்? அவங்க சொல்றாங்க, ரபி அப்படின்னா போதகரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். 39ஆம் வசனம். அவர் வந்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வந்து பாருங்க. ஒரு கூட்டம் திசை தெரியாமல் அலையுது. உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்குறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே எங்கேயுமா இருக்கிறாங்க, வேலைக்கு போகிற இடத்துல, ஸ்கூலில் நீங்கள் போகிற இடத்துல, உங்கள் பிள்ளைகள் படிக்க விடுறீங்க, டியூஷன் அனுப்புகிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அங்கே உள்ளவங்க, அங்கே சந்திக்கிற நபர்கள். நீங்கள் சொல்லணும், எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, ஒரு சர்வீஸ்க்கு வந்து பாருங்க. அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். ஒன் டே அவரோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 10 மணி வேலை. ஒரு நாள் அவரோட நேரம் செலவழித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்நாளெல்லாம் அவரோடு இருப்பதற்கு, ஆண்டவரே, வாழ்விலும் தாழ்விலும் உம்மை பின்பற்றுவதற்கு நாங்கள் உம்மோடு இருப்போம். சரியான நபர் இயேசு அவரிடத்துல தன் வாழ்க்கையை ஒப்புவிக்கிறாங்க. உங்கள் லைஃப்பை சரியான இடத்துல, இந்த சபையில் உங்களை ஒப்பு கொடுங்க, இந்த ஊழியத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோட சொல்கிற காரியம், அந்திரேயாவை போல உங்கள் லைஃப் ஆண்டவருடைய கரத்தில் சரியான நபர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வேற எங்கேயாவது ஒப்பு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை. உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கு. தேவனுடைய சபையில் தேவன் உங்களோட பேசுகிற இடத்துல உங்கள் லைஃப் அர்ப்பணிங்க. அந்திரேயாவை போல உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக தன்னுடைய அனுபவத்தை பிறருக்கு அறிவிக்கிறான். யோவான் 1ஆம் அதிகாரம் 41-42. தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இயேசுவை பார்த்தது, அவர்கிட்ட பேசினது, அவரோட தங்கினது. 3 காரியங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவரை பார்த்தது, அவரோடு பேசியது, அவரோடு தங்கியது. இந்த 3 அனுபவத்தையும் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவரோட தங்கணும். அப்படின்னா அர்த்தம் அவருடைய பிரசன்ஸில் இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். இந்த அனுபவத்தை யாருக்கு சொல்றான்னா, 41ஆம் வசனத்தில் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவுக்கு சொல்லுகிறான். நீங்க போய் முதல்ல இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசின அனுபவங்களை உங்க வீட்டில் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு சர்ச்சில் நீங்க என்ன பெற்றுக்கொண்டீங்க, எதை ரிசீவ் பண்ணீங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக எப்படி வந்தது, நீங்க போய் வீட்டில் ஷேர் பண்ணுங்க. 2வது வெளியில ஷேர் பண்ணுங்க. இந்த 2 செஞ்சா நீங்க அந்திரேயாவை மாதிரி இருக்கலாம். அந்திரேயா நல்லா கவனிங்க, அவர் ஒரு ஸ்டேஜ் ப்ரீச்சர்னு சொல்ல முடியாது, மேடை பேச்சாளர் அல்ல. அவருக்கு அந்த கிருபெல்லாம் கிடையாது. ஸ்டேஜில் ஏறி பேதுருவை மாதிரி போல்டாக மெசேஜ் கொடுக்குற கிருபை இல்லை. ஆனால் அவருக்கு என்ன கிருபை இருந்துச்சு தெரியுமா? ஸ்தோத்திரம். அவருக்கு இருந்த கிருபை தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை இயேசுவண்டை கொண்டு வருகிற கிருபை. ஆமென். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸி தானே. தன்னுடைய அனுபவத்தை பிறருக்கு ஷேர் பண்ணுறான். இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 அப்படியே போயிடணும். எல்லாருமே ஷேர் பண்ணணும். ஸ்தோத்திரம். இது 2வது. 3வது அனுபவம் தானே. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக.
நாலாவதாக அவன் ஒரு வழிகாட்டியாக செயல்படுறான். கைடு, வழிகாட்டி. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒரு கைடாக இருக்கணும். பேதுருவுக்கு கைடு யாரு? அந்திரேயா. எல்லாரும் சொல்லுங்க, பேதுருவுக்கு கைடு யாரு? உங்கள் கணவர் ஆண்டவருக்குள்ளே வரணும்னா நீங்கள் ஒரு கைடாக மாறணும். எப்படி கைடாக இருக்க முடியும்? இன்னைக்கு போனோம் சர்ச்சுக்கு, பாஸ்டர் இதை பிரசங்கம் பண்ணாங்க, இந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு, நம்ம ஃபேமிலிக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி அந்திரேயா பேதுருவை இயேசுவண்டை கொண்டு வந்தது போல நீங்கள் உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென். பாஸ்டர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிடணும். உங்கள் வேலை தான். ஊழியத்தில் கொண்டு ஈடுபடுத்தி விடணும். ஸ்தோத்திரம். வேலைன்னு ஓடிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் அவங்ககிட்ட பேசணும் உட்காந்து. கைடு, வழிகாட்டியாக செயல்படுறோமா எத்தனை பேர்? ஸ்தோத்திரம். நம்ம தான் அவங்கள வழி காட்டணும். அவங்க வழி அப்படியே போயிட்டுருக்கோம். காலையில் எழும்பி ஒரு ஷெடியூல்லே போவாங்க. காலையில் எழும்பினோன்னா வேலைக்கு போகணும், திரும்ப வரணும், தூங்கணும், இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதை கொஞ்சம் மாற்றன்னா நீங்கள் கைடாக இருக்கணும். ஆமென். நீங்கள் கைடாக மாறணும். அந்திரேயா ஒரு பெரிய ப்ரீச்சர் இல்லை, ஒரு பெரிய சிங்கர் இல்லை, வர்ஷிப் லீடர் இல்லை, ஆனால் கைடாக இருந்தான். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தந்த கிருபைகளை பயன்படுத்துங்க. ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆண்டவர் எல்லாரையும் மாற்றிடுவார். ஆமென். நீங்கள் அவர் பக்கம் ஜனங்களை கொண்டு வரணும்னு விரும்பினா உங்கள் மூலமாக கர்த்தர் நிறைய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். இது அந்திரேயா லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவர்கிட்ட கொண்டு வந்து விடுறான். ஆண்டவர் கிட்ட கொண்டு வாங்க. தூரமாக இருந்த பேதுருவை அவர் கிட்ட கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு சொல்லுங்க? அந்திரேயா. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இன்வைட் பண்ணி சொல்லணும், பாஸ்டர் இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட், அல்லது இவங்க எங்கள் ரிலேட்டிவ், உங்க இன்னாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அறிமுகப்படுத்துதல். அப்போ அவங்க சர்ச்சோட கனெக்ட் ஆவாங்க. நீங்கள் சொல்லணும், இவங்க தான் எங்கள் பாஸ்டர். ஸ்தோத்திரம். நிறைய பேர் அப்படியெல்லாம் செய்கிறீங்க. உங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில இடங்களில் பார்க்கும்போது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரை நம்ம எல்லாத்துக்கும் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சர்ச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நாங்கள் இந்த சர்ச்சுக்கு தான் போகிறோம், நீங்கள் வாங்கலை. சில சர்ச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, நம்மளை தான் கர்த்தர் வச்சுருக்காரு. எந்த இடத்துல தங்குனானோ அந்த இடத்திலிருந்த இயேசுவை அந்திரேயா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறான். நீங்கள் எந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களோ, இந்த இடத்துல நீங்கள் பெற்ற நன்மைகளை பிறருக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். உங்கள் லைஃப்பில் எத்தனை நன்மை ஆண்டவர் செஞ்சிருக்கார், 1 2 3 ஷேர் பண்ணுங்க ஆண்டவருக்காக. தினமும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இயேசு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்காருங்க. யாரும் எதிர்க்க மாட்டாங்க. இதான் பர்சனல் இவாஞ்சலிசம். இன்னொரு பெயர் சொல்கிறாங்க 1 to 1 அப்படின்னா ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரோட பேசுறது. இதுக்கு எங்கேயுமே எதிர்ப்பு வராது. உங்கள் வீட்டுக்கு காய்கறி கொடுக்க வர்றாங்க, நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு யார் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கொடுக்கணும்? யார் பெர்மிஷனும் தேவையில்லை. கறிக்கடைக்கு போகிறோம், அவர்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன அனுமதி வேணும்? அரசாங்கத்தில் இருந்து ஜீவோ பாஸ் பண்ணணுமா? ஒன்றுமே தேவையில்லை. இன்னைக்கு சுவிசேஷத்திற்கான வாசல் திறந்திருக்கிறது. மனம்தான் திறக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எது திறக்கணும்? மனசு தான் திறக்கணும். சிலர்லாம் முடிவு பண்ணிடுறாங்க, நம்மளால இனி சுவிசேஷம்லாம் அறிவிக்கவே முடியாதுங்க, நாங்கள் இனி ஜெப ஊழியத்தில் இருப்போம். ஜெப ஊழியம் செய்யுங்க. உங்களை தேடி வர்ற நபருக்கு ஆகிலும் இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் வர்றாங்க, ஒருவருக்கு இயேசுவை, உங்கள் அனுபவத்தை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5வது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 6 அதிகாரம் 8 9 வசனங்கள். யோவான் 6 8 9.
அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணும். நீங்களே பார்த்துக்கிடுங்கப்பா, என்ன விட்டுருங்க, உங்களால் தான் முடியும். அப்போ அவர் அந்த அந்திரேயா போய் இந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்கிறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும், அந்திரேயாவுக்கே தெரியாது. நான் போய் இப்படி ஒரு ஆளை கண்டுபிடிப்பேன்னு அந்திரேயாவுக்கு தெரியாது. ஆனால் சொன்ன இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் இத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை என்னையும் அழைத்து அபிஷேகித்த இயேசுவுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு வல்லமையா பயன்படுவீங்க என்பது உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஐந்தாவதாக ஸ்தோத்திரம், இயேசு தேடுவதை அடையாளம் கண்டு அவரிடத்தில் கொண்டு வருவது. இயேசு தேடுவதை அடையாளம் காணணும், அவரிடத்துல கொண்டு வரணும். இது 5வது குறிப்பு. இதோட முடிக்கிறேன். இயேசு எதை தேடுறார்? யாரை தேடுறாரு? அர்ப்பணம் உள்ளவங்களை தேடுறாரு, கிருபை உள்ளவங்களை தேடுறாரு, தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு திராணி உள்ளவங்களை தேடுறாரு. 5 அப்பம் 2 மீனை வச்சுதான் ஆண்டவர் 5000 புருஷர்களை மொத்தம் 25000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, அந்திரேயா அடையாளம் கண்டு அவரிடத்தில் கொண்டு வந்த போது, கிருபை உள்ளவங்களை அடையாளம் காண்கிற ஒரு ஊழியம். அதான் 5வது காரியம். கிருபை உள்ளவர்களை எல்லாரும் சொல்லுங்க, கிருபை உள்ளவர்களை அடையாளம் காண்கிற ஊழியம். கிருபை இருக்கும், அவங்கள கொண்டு சர்ச்சில் இணைச்சிடணும். பாஸ்டர், இவங்களுக்கு இந்த கிருபை இருக்கு, இவங்களை யூஸ் பண்ணுங்க. ஏசுநாதர்கிட்ட கொண்டு விட்டுட்டான். கிருபை உள்ளவங்களை கொண்டு விட்டுறணும். என்னோட ஊழிய அழைப்புல ஆண்டவர் எனக்கு தந்தது முக்கியமானது, பிரதானமானது அதான். கிருபை உள்ளவங்களை அடையாளம் கண்டுட்டே இருப்பேன். கிருபை உள்ளவங்க யாரு? அவங்களுக்கே தெரியாது. ஐயோ என்னால முடியாது, எனக்கு அந்த கிருபை இல்லைம்பாங்க. செய்ய வச்சதுக்கப்புறம் அந்த கிருபை இருக்கிறதே அவங்களுக்கு அப்பந்தான் தெரியும். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க சாட்சியெல்லாம் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னை பாஸ்டர் தூக்கி உள்ளே போட்டாங்க, தூக்கி கிணத்துல போட்ட மாதிரி தான் போட்டிருப்போம். ஒரு வாய்ப்பை கொடுத்து செய்யுங்க. ஐயோ இதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை, செய்யுங்க. கிருபை இருக்கிறது நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. ஆனால் 2 வாரம் செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த கிருபை எங்களுக்கு உண்மையிலே இருக்கு. ஆமேன், ஆமேன் சொல்லாமா? அதுதான் நிறைய இடங்களில் அநேகர் ஊழியத்துக்கு உருவாகிறதில்லை, பயன்படுறதில்லை. காரணம், கிருபை உள்ளவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சிலரால் முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை உள்ளவங்களை கண்டுபிடிக்கணும். இந்த அந்திரேயா அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தீங்களா? எத்தனை பேர் அங்கே சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய மனநிலையில் உள்ள ஒருவனை அவன் கண்டுபிடித்து இயேசுவண்டை கொண்டு வந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 25000 பேர் இருந்த க்ரௌடில் இவன் ஒருத்தனா சாப்பாடு கொண்டு வந்திருப்பான்? இல்லை, நிறைய பிள்ளைகள் கொண்டு வந்திருப்பாங்க, பெரியவங்க கொண்டு வந்திருப்பாங்க, வயசானவங்க கூட வச்சுருந்துருக்கலாம் வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்து. ஆனால் யார் கொடுப்பா? 25000ல் ஒரு சின்ன பையன்தான் கொடுப்பாங்கிறத அடையாளம் காண்கிற அபிஷேகம் அந்திரேயாவுக்குள் இருந்தது. ஆமேன். உங்கள் சண்டே ஸ்கூலில் அப்படி அடையாளம் காணணும். நான் நடத்துகிற நாட்களில் அப்படி தான். அதில் யார் நல்லா தேறி வருவா, யார் ஊழியத்துக்கு வந்துடுவா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள எக்யூப் பண்ணணும், அவங்கள எக்யூப் பண்ணணும். 20 பேர் வந்தால் அதில் 1-2 பேர் நல்லா இருப்பாங்க. அவங்கள நீங்கள் என்ன செய்யணும்? எக்யூப் பண்ணணும். கேர்சல் அப்படி தான். 10 பேர் வர்ற இடத்துல ஒரு 2 பேர் ஆண்டவருக்காக வைராக்கியம் அனுப்பாங்க. அவங்கள அடையாளம் காணணும். அவங்கள வச்சு நீங்கள் பல காரியங்களை செய்யலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சர்ச்சுக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க. ஆனால் சிலர் கிருபை உள்ளவங்க இருப்பாங்க. அடையாளம் கண்டு அவங்கள தனியாக பேசி அவங்கள உற்சாகப்படுத்தி
ஊழியங்களை சொல்லி செய்ய வைக்கும்போது கர்த்தர் அவங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார். 25,000 பேர் இருந்த இடத்துல, நிறைய சின்ன பிள்ளைங்க சாப்பாடு கொண்டு வந்த இடத்துல ஒரே ஒரு பையன்தான் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தான். 25,000 ஒன்று தான் தன்னிடத்தில் உள்ளதை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிற நிலையில் இருந்தான். யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்மிடத்தில் உள்ளவைகளை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க போகிறோம்? அதை கண்டுபிடிக்கிறக்கு, அடையாளம் காண்பதற்கு ஆண்டவர் அந்திரையாவை போல நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த அந்திரையா இயேசு மரித்து உயிர் தெழுந்த போது 40வது நாள் பரமேறி செல்லும் போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் காத்திருங்கள்னு சொன்னார். அந்த சீஷர் கூட்டத்தில் இவனும் இருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணுறான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் இருக்கிறது. அந்திரையா அங்கே ஜெபத்தில் தரித்திருக்கிறான். நிறையா சொல்லலாம், 5ஓட முடிக்கிறேன். அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்த நாட்களில் ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியில் அவன் ஊழியம் செய்கிறான். கருங்கடல் பகுதி முழுவதும் ஊழியம் செய்கிறான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடியுது தெரியுமா? இரத்த சாட்சியாக மரித்தான். ஒரு எட்ஸ் வடிவ சிலுவையில் அவனை அடித்து கொலை செய்தார்கள். எட்ஸ் வடிவ சிலுவையில் அந்திரையா இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக மரித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை கண்டானோ, அவரை யோவான் ஸ்நானகளால் அடையாளம் கண்டு கொண்டானோ, அன்று முதல் தன் வாழ்க்கையை அவருக்காக வாழ தீர்மானித்து வாழ்க்கையின் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை மறுதலிக்காமல் வாழ்ந்து எட்ஸ் வடிவ சிலுவையில் தன் ஜீவனை விடுறான். ஏன் சொல்றேன்னா, ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்காக என்ன செய்ய போறோம்? இந்த 11வது நாள் உபவாச ஜெபத்தில் என்ன செய்ய போறோம்? பலிபீடத்துக்கு நேரம் உங்க கவனத்தை வைத்து இந்த இயேசுவுக்காக நான் என்ன செய்ய போறேன்? ஜீவனையே கொடுத்த அந்திரையா தன் வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணான். இதெல்லாம் என்னால் முடியாது பாஸ்டர், நான் வருவேன், சர்ச்சை போவேன், என் குடும்பம் இப்படியே போயிட்டுருக்கேன். தேவனுடைய பிள்ளைகளை இதுக்காக நம்மளை அழைக்கலை. ஒரு ஸ்பார்க் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஹார்ட்டில் போடுறார். உங்கள் இருதயத்தின் அடி ஆழத்தில் ஒரு ஸ்பார்க், ஒரு தீப்பொறி இந்த பிரசங்கத்தின் மூலமாக போடப்பட்டிருக்கிறதை ஆவியில் உணர்றேன். உங்கள் அடியாளத்தில் ஒரு தீப்பொறி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சின்ன தீப்பொறி தான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்பார்க் தேசத்தை அசைக்கக்கூடியது, ஜனங்களை தேவன் பக்கம் கொண்டு வரக்கூடியது, தேசத்தின் எழுப்புதலுக்காக நிற்கக்கூடிய நபர்களாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த திருச்சபையில முன்னணியில் நின்று தேவனுடைய வேலையை செய்கிற நபர்களாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி உங்க இருதயத்தின் அடியாழத்தில் தேவனிடத்திலிருந்து போடப்படுகிறது. எங்களுக்கு என்ன கிருபை இருக்கும், அந்த கிருபையின் அடிப்படையில் உமக்காக இந்த சபையில் ஊழியம் செஞ்சு ஒரு திரளான கூட்டத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. திரளான கூட்டத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. எட்ஸ் வடிவ சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தான் அந்திரையா. உங்க வாழ்க்கையின் பயணங்களை எஞ்சிய நாட்கள் இயேசுவோடுன்னு தீர்மானிக்கிறவங்க, இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்வேன், இந்த சபையில் ஆண்டவர் தர்ற பொறுப்புகளை நிறைவேற்றி
திரளான ஆத்துமாக்களை நான் சர்ச்சுக்குள்ள கொண்டு வரணும். கிருபை தாரும் என்று கேட்கிறவர்கள் மாத்திரம், உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்தில் எழுந்து